வெள்ளத்தையும் போட்டுரு. பிடிச்ச உன்னை வந்து அந்த துறையை வந்து நேசி. எது ஒண்ணு எடுக்கிறியோ அந்த நேசிச்சு அத வந்து நீ லவ் பண்ணினாலே அந்த துறை என்னைக்குமே உன்ன விடாது. இந்த துறைய நீங்க நேசிக்கிறனால தான் இந்த கேமராமேனா நிக்கிறேன். இல்லன்னா நான் இந்த வாய்ப்பே எனக்கு கிடைக்காது. எந்த துறையை நேசிச்சாலும் அந்த துறைய வந்துட்டு தயவு செய்து வந்து லவ் பண்ணி அத அனுபவிச்சு அதுல ஒர்க் பண்ணுங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும் சார். மேபி தாமதம் ஆகலாம். ஆனா தாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயம் தானே. 100% வந்து அது கிடைக்கும். இந்த தருணத்துல என் மனைவிக்கும் சரி, என் நண்பர்கள் சரி, என்னை மேபி நேம் கூட விட்டுறலாம். தர்ஷனா, சத்யானா, பிரபாகர் இதுமாரி அதேமாரி மாமா இருக்காங்க பெங்களூர்ல. மீன்ஸ் வந்து ஒரு சொந்தம் வந்தால் தான் மாமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் பிரபாகர் சொன்னேன். பிரபாகர் பார்த்தீங்கன்னா பிரபாகரோட அக்கா ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நான் அவங்க ஹஸ்பண்ட் மாமா. நாங்கள் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருந்தாங்க மாமா மாமா சொல்லுவோம். ஏன்னா அது எனக்கு சொந்தம். பயங்கர எஃபர்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த ஒரு விட்டு கொடுக்காத சொந்தமே இன்னும் இருக்கும் நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து பெங்களூர் போனால் வெளியே எனக்கு தங்கவே விட மாட்டேன். நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணால் கூட